வணக்கம். நான் எப்போதுமே சொல்வது, நம் எல்லோரிடமும் ஞானம் இருக்கு. நாம அத சரியாக புரிந்து கொள்வது கிடையாது. அதனால நம்மிடம் இருக்கும் அந்த ஞானம், தெளிவு நமக்கே பல சமயங்கள்ல பயன்படுவது கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருவர் ஒரு பிரச்சனை, சிக்கல் அப்படின்ட்டு உங்க உதவிய தேடி வர்றாங்க. உங்க குழந்தையாக இருக்கலாம், ஒரு நண்பராக இருக்கலாம். நம்ம என்ன செய்வோம்னு யோசிச்சு பாருங்க. நம்மில் பலரும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தெளிவையும், ஒரு நம்பிக்கையும், ஆறுதலையும் தர முடியும். நம்ம என்னதான் சிக்கல்ல இருந்தாலும், அவங்க மேல உண்மையிலேயே அக்கறை இருந்ததுன்னா, பொறுமையா அவங்க சொல்றத காது குடுத்து கேட்டு, "கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியாயிடும். எல்லாம் நல்லபடியா நடக்கும்." அப்படின்னு ஏதாவது சொல்லி நம்பிக்கை தருவோம். யோசிச்சு பாருங்க, அந்த தெளிவ நாம எப்படி தர முடிஞ்சுது அவங்களுக்கு? நாமளே தாகத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒருவர் ரொம்ப முடியல அப்படின்னு வர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளால அவருக்கு தண்ணியே தர முடியுமா? உண்மையில் முடியும். ஏன்னா, நான் இன்னொருவர் நம்மிடம் எதையாவது கேட்கும்போது தான், நம்மையே நாம கவனிப்போம் கொஞ்சமாவது. இப்போ இன்னொருவர் நம்மிடம் உதவி கேட்டு வராருன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு அவரு நம்மகிட்ட எதையோ பார்த்து, நம்மகிட்ட ஏதோ இருக்குன்னு நெனச்சிட்டு வராரு. இல்லன்னா நம்மள விட மோசமான நிலைமையில அவர் இருக்காரு. இல்லையா? அப்ப அவர விட மேலான நிலைமையில நாம இருக்கோம். அப்போ ஒரு மனிதனாக இருந்தோம்னா, நாம எதையாவது செய்ய முயற்சிப்போம். அதில் தவறு கிடையாது. இருந்தாலும் சில சமயம் அப்படி செய்ய முயற்சிப்பதன் மூலமாக நம்மை இழந்து விடவும் கூடும். நம்ம பல குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா, அ பெரியவர்கள், குறிப்பாக பெண்கள், முதைய முந்தைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தங்கள பத்தி அவங்களால யோசிக்கவே முடியாது. தங்களுக்குன்னு ஒரு அடையாளமோ, தங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையுமே அவங்களுக்கு இருக்காது. மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அது தவறு. அது அந்த காலத்துக்கு சரியாக இருந்தது. ஏன்னா, வேற வழி கிடையாது அவங்களுக்கு. இந்த காலத்துக்கு அது ஒவ்வாதது. அதாவது நாம மற்றவர்களுக்கு உதவணும், வழிகாட்டணும். ஆனா, நம்மை இழந்து விடக்கூடாது. ஏன்னா, நம்ம இழந்து விட்டோம்னா, அப்புறம் நம்மளுக்கு யார் உதவுவா? நமக்கு யார் வழிகாட்டுவா? இப்போ இது ஒரு சமநிலையை பேண வேண்டியது இருக்கு. அதுதான் இன்று ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு. ஏன்னா, நம்ம எல்லோருக்குள்ளயுமே பார்த்தீங்கன்னா, முழுமையாக வளராத ஒரு அகக்குழந்தை இருக்கு. ஏன்னா, நம்ம யாருக்கும் ஒரு திருப்தியான, முழுமையான, நிறைவான குழந்தை பருவம் அமைவது கிடையாது. நம்ம எல்லோருமே போராமைகளோட, இயலாமைகளோட தான் வாழ்க்கைய தொடங்குறோம். நம்முடைய பெற்றோர்களுக்கும் அவங்க குழந்தை பருவத்தில ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்திருக்கும், பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதன் அடிப்படையில் நெறைய குறைகள் அவங்களிடமும் இருக்கும். அது காலம் காலமாக, தலைமுறை தலைமுறையாக நாம் வாழ்ந்து வந்த வாழ்க்கை முறையாக நமக்கு கடத்தப்பட்டுக்கிட்டே வருது. அதுவும் இந்திய மரபு என்பது சாதி, மதம் இது போன்ற வழிமுறைகள காலங்காலமாக கடைப்பிடிச்சுக்கிட்டு வருது. அப்போ நாம எப்படி பேசுறோம், எப்படி நடந்துக்கிறோம், நம்முடைய உணவு, நடை, உடை, பாவனை எல்லாமே அதன் அடிப்படையில தான் இருக்கும். நம்மளுக்கு அத பத்தின புரிதலே இருக்காது. ஏன்னா, நம்ம குடும்பத்தில வாழ்ந்திருப்போம். மத்த குடும்பத்தில மத்தவங்க எப்படி வாழ்றாங்கங்கிற தெளிவு நம்மளுக்கு இருக்காது. அதெல்லாம் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஸோ, நம்மளை அறியாம நம்ம ஒரு பேட்டர்னுக்குள்ள சிக்கியிருப்போம். ஒரு விதமான மனக்கட்டமைப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு இருப்போம். அப்போ அதில இருந்து வெளிவருவதா நாமளே திணறிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மிடம் இன்னொருவர் உதவி கேட்கிறாருன்னா என்ன செய்யறது? இப்போ அத நாம கவனிக்கணும். ஏன்னா இந்த அந்த அந்த சூழல்ல தான் நம்ம இருக்கோம். இப்ப இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நல்ல தெளிவான வழிகாட்டி, ஒரு ஆசிரியர், குருன்னு யாரும் கிடையாது. எந்த ஞா அ ஞானியாக இருந்தாலும், குருவாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஏதாவது குறைய நாம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா மனிதன் என்பவன் குறைகள் கொண்டவன் தான். குறைகள் கொண்ட ஒருவன் தான் மனிதனாக இருக்க முடியும். கடவுளுக்கோ, தேவர்களுக்கு மட்டும் தான் குறைகள் இருக்காது. அப்போ யாராக இருந்தாலும் நம்ம ஒரு குறைய கண்டுபிடிக்கணுங்கும்போது, நம்மிடமும் ஒரு குறை இருக்கும், மற்றவர்களிடமும் குறைகள் இருக்கும். அப்ப அந்த குறைகள மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காம, நிறைகளையும் சேர்த்து பார்க்கும்போது, அதே சமயம் நிறைகளை பார்ப்பதற்காக குறைகளை மறுக்காமல், மறைக்காமல் இருக்கும்போது, நாம உண்மையை பார்க்குறோம். உண்மையாக என்ன இருக்கோ அத புரிஞ்சுக்கிறோம். அதுதான் ஞானம். அதுதான் தெளிவு.
ஆனா ஞானம்ங்கிறது ஒரு முழுமையான பார்வையை தரணும். நம்ம வீட்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனையோட ஊற்று வந்து நம்முடைய அப்பா, அம்மாவாக இருக்கலாம், அவங்களுடைய கடந்த காலமாக இருக்கலாம், அவங்களுடைய அறியாமையால இருக்கலாம், அவங்களுடைய தனிப்பட்ட குணநலன்களாக இருக்கலாம். அப்பா முன்கோபியாக இருக்கலாம், அம்மா வந்து எதையுமே வாய தொறந்து பேசாதவங்களாக இருக்கலாம். இப்படி ஒரு அது நிகழ்வு நிகழ்வதற்கு சில மனிதர்கள் சில விதங்களில் நடந்து கொள்வதற்கு அந்த மனிதர்களுடைய குணநலன்கள் காரணமாக இருக்கலாம். இல்ல அதையும் கடந்து தலைமுறை தலைமுறைகளாக நாம் மேற்கொண்டு இருக்கும் பழக்க வழக்கங்களும் காரணமாக இருக்கலாம். இதையெல்லாம் கவனித்து நம்மளை விடுவித்துக் கொள்வது தான் ஞானம். அது எல்லோருமே ஓரளவுக்கு செஞ்சுட்ருப்போம். நமக்கு தெரியும், சில புரிதல்கள் இருக்கும். ஆனா அத நாம கவனிக்கணும். இங்க பிரச்சனை என்னன்னா, நம்ம எப்பவுமே நம்ம அடுத்தவங்கள தான் கவனிக்கிறோம். மத்தவங்கள பார்க்குறோம். ச்சே! எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்காங்க பாரு! எவ்வளோ நிம்மதியா இருக்காங்க! எவ்வளோ அழகா இருக்காங்க! எவ்வளோ தெளிவா சிந்திக்கிறாங்க! எவ்வளவு சிக்கல் இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு. இதெல்லாம் நாம பார்க்கறது தான். ஏன்னா, நான் பார்ப்பது வந்து அவங்களோட புறத் தோற்றத்தை மட்டும் தான். அவங்களுக்கு உள்ள என்ன இருக்கு? அவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இது எல்லாத்துட்டயும் சிக்கல் இருக்கும். சிக்கல்கள் இல்லாத மனிதர்கள் கிடையாது. அப்போ கவனிக்கணும் நுட்பமாக. இப்ப நாம செய்ய வேண்டியது வந்து நம்மிடம் என்ன இருக்குங்கிறத. நம்ம மத்தவங்களையே கவனிச்சுக்கிட்டு இருந்தோம்னா, எப்பவுமே நம்மிடம் இருக்கும் குறைகளும், போதாமைகளும் தான் நம்மளுக்கு தெரிய வரும். சினிமா நடிகரையே பார்த்து வாய பொளந்துக்கிட்டு இருந்தோம்னா, நாம வந்து அழகற்றவர்களாக, அறிவற்றவர்களாக, எதுக்கும் உதவாதவர்களாக நம்ம தோணுவோம். மாறாக மற்றவர்கள கவனிக்கிறத விட்டுட்டு, நம்மகிட்ட என்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு? என்ன குறைகள் இருக்கு? போதாமைகள் இருக்கு? அதை எப்படி சரி செய்வது? மீட்டெடுப்பதுன்னு கவனிக்கணும். வாழ்க்கை என்பது நமக்கு தரப்பட்டிருக்கும் பரிசு. அந்த பரிச பிரிச்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம, நம்ம மத்தவங்களோட பரிச பார்த்துட்ருக்கோம். அவங்க எவ்வளோ பெரிய பெட்டி, பார்த்தாலே அழகா இருக்கு. அந்த பேப்பரே நல்லா இருக்கு. அப்போ உள்ள இருக்கிற பரிசு நல்லா தானே இருக்கும். அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இவ்வளோ விலாவாரியா பேசுவதற்கு காரணம் வந்து, சில வாரங்கள், சில மாதங்களுக்கு முன்னால் கமெண்ட்டுகள் அனுமதிச்சுட்டு இருந்தபோது, ஒரு வாசகி ஒரு நல்ல கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது அ ஒரு விஷயத்த வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்றோங்கிறதும் முக்கியம் அப்படிங்கிறத அவங்களுக்கு கிடைத்த புரிதலை விளக்கியிருந்தாங்க. அத தான் பத்தி பேசணும்னு நெனச்சேன். ஒரு விதத்தில் அவங்க சொல்வது சரிதான். ஏன்னா இன்று அந்த மாரியான ஒரு நிலைமையில இருக்கோம். அது இன்று ஒவ்வொருவருமே தங்களை தனி மனிதர்களாக கருதுகிறார்கள். ஒரு அப்பா, அம்மா, குழந்தைகளுக்கு இடையே கூட ஒரு பிளவு இருக்கு, பிரிவு இருக்கு. இப்ப அப்பா, அம்மாக்களே வந்து பார்த்தீங்கன்னா, பல குழந்தைகள வாங்க, போங்கன்லாம் மரியாதையா கூப்பிடுறாங்க. அது நினைக்கும்போதே மாரி சங்கோஜமா இருக்கு. ஆனா, ஒரு விதத்தில அது தேவ தான். நாளைக்கு பெருசானோனே அந்த குழந்தை சொல்லலாம், "நீ என்ன மரியாதை இல்லாம சின்ன குழந்தையா இருக்கும்போது வாடா, போடான்னு கூப்பிட்ட" அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கேஸ் கூட போடலாம். மான நஷ்ட வழக்கு போடலாம். இன்னைக்கு அந்த மாரியான ஒரு உலகை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இப்ப அதனால முன்ஜாக்கிரதையா வாங்க, போங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, தூங்குங்கன்னு சொல்வது நல்லது தான். ஆனா, அந்த அளவு கவனமாக இருக்கணுமான்னு யோசிக்கணும். ஏன்னா குழந்தைகள்ங்கிறதுனா நம்ம ஒரு உரிமைய எடுத்துக்கணும். நம்முடைய குருதி அவர்கள். நம்முடைய உடைமை கிடையாது. நம்முடைய ஒரு பகுதி. நம்முடைய வித்து அவங்க. இப்போ இந்த கோணத்தில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு நாம ஏதாவது ஒண்ணு செஞ்சு தர்றோம்னா, அத எப்படி நம்ம செஞ்சு தருவோம்? யோசிச்சு பாருங்க. குழந்தைக்கு ஒரு பரிசு தரணும் அப்படின்னா, எது முக்கியம்? அந்த பொருள் முக்கியமா? அந்த பொருள எப்படி பேக் பண்றோங்கிறது முக்கியமா? இப்ப எங்க அன்பு இருக்கோ, அங்க வந்து எப்படி நம்ம பேக் பண்றோம்? எப்படி நாம தர்றோங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம தரணும். அந்த எண்ணம், அந்த விளைவு தான் முக்கியம். அன்பு என்பது பகிர்ந்து கொள்வது, ஆசை. எப்படி பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு யோசிக்கும்போது அறிவு உள்ள வந்துருது. இப்படி குடுத்தா நல்லா இருக்குமா? அப்படி குடுத்தா நல்லா இருக்குமா? அது 3ஆம் மனிதர்களிடம் யோசிக்கலாம். உண்மையில் பிரியம் கொண்ட ஒருவரிடம் உண்மையில் நம்மிடம் அன்பு இருக்குன்னா, அத நாம யோசிக்க மாட்டோம். ஆனா, அதே சமயம் அத மற்றவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. நாம பிரியத்தோட ஒண்ணு குடுக்குறோம். மத்தவங்க அத பார்த்து மூஞ்சிய சுளிச்சா அது வலிக்கும். இதுதான் அன்பில் இருக்கும் ஒரு சிக்கல். அன்ப வந்து அப்படியே தரவும் முடியாது.
அது அன்பை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. பொதுவாக இப்போ எதிர்பார்ப்பற்ற அன்பு அப்படிங்கும்போது அதை நம்ம பலரும் உணர்ந்திருக்கவே மாட்டோம். நம்ம பலருக்கும் தெரிந்த அன்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு காரணத்தின் அடிப்படையில் தரப்படும், பகிர்ந்து கொள்ளப்படும் அன்பு தான். நம்ம அப்பா நம்ம மீது அன்பா இருக்காங்கன்னா, நாம அவங்க பையனா இருக்கிறதுனால தான். நம்முடைய அண்ணனோ, அக்காவோ நம்ம மீது பிரியமா இருக்காங்க. நம்ம சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஆசிரியர்கள் எல்லாருமே நம்ம மீது ஏதோ ஒரு காரணத்தால அன்பு செலுத்துறாங்கன்னா, அதன் பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நாம நல்ல பையனா இருக்கலாம், நல்லா படிக்கிறவனாக இருக்கலாம், அன்பானவனாக இருக்கலாம், அமைதியானவனாக இருக்கலாம். அவங்களுக்கு அடிக்கடி உதவி செய்யவனா இருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதற்கான வாய்ப்பு இருக்கு. "நீ இப்படி இருந்தீன்னா, நான் உனக்கு அன்பு தருவேன்." அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லி தரப்படுது. அப்படிதான் குடும்பத்தில இருந்து சமூகம், வேலை செய்யும் இடம் எல்லாமே நம்மள கட்டுப்படுத்துது. "நீ இப்படி நட, உனக்கு தேவையான சம்பளம் தருவேன். நீ இப்படி நட, உனக்கு கார் வாங்கி தருவேன். இப்படி நடந்துக்கிட்டீன்னா, உனக்கு சொத்து எழுதி வைப்பேன்." இப்ப இது அன்பு கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான பரிவர்த்தனை. ஒரு ஒரு வித எப்படி சொல்றது? சர்க்கஸ்ல மிருகங்கள கட்டுப்படுத்துவது போல, "நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டீன்னா, உனக்கு சிக்கன் பீஸ் கிடைக்கும். ஒழுங்கா நடந்துக்கலன்னா, சாட்ட அடி கிடைக்கும்." அப்படிதான் நம்ம கத்து தரப்பட்டிருக்கு. அதுவும் இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, அன்பை குறித்த புரிதலே நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா, அன்பை வெளிப்படுத்துவதற்கு நாம மனதளவில் வளர்ந்திருக்கணும். ஒரு பொருளாதார நிலையில் ஒரு சுதந்திரம் நம்மளுக்கு இருக்கணும். நாமளே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்முடைய அன்பு வந்து முழுமையானதாக இருக்காது. பசியோட இருக்கிறவன் எப்படி இன்னொருவருக்கு வந்து பிரியத்தோட எதையாவது பகிர்ந்து கொள்ள முடியும்? துக்கத்தில் இருக்கிறவன் எப்படி இன்னொருவருக்கு முழு மனதோட ஆறுதல் தர முடியும்? அது நம்முடைய உணர்வு உண்மையாக இருக்கலாம். அப்ப வெளிப்படும்போது நம்மிடம் இருக்கும் அந்த துக்கம், பசி போன்றவை நம்மளை அறியாம கசப்புடன், காழ்ப்புடன், ஒரு கடுப்புடன் நம்மள வெளிப்படுத்திக் கொள்ள வைக்கும். இப்ப நம்முடைய அப்பா, அம்மாவுக்கு நம் மீது பிரியம் இல்லாம கிடையாது. ஆனா எத்தனை அப்பாக்களால தங்கள் குழந்தைகளிடம் தங்களுடைய பிரியத்தை உண்மையாக வெளிக்காட்ட முடியும்? அவங்க சிடு சிடுன்னு இருக்கிறது தான் ஒரு விதத்தில் அவங்க அன்பை காட்டும் விதம். அவங்க நினைக்கிறாங்க நாம தான் அத புரிஞ்சுக்கணும். அடிக்கிற கை தான் அணைக்கும். அதையும் நாம திருப்பி செஞ்சா, "அப்பா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பலார்ன்னு ஒரு அறை விட்டுட்டு, "ஐ லவ் யூ அப்பா" அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவாரா? ஸோ இதெல்லாம் நம்ம நம்ம கவனிக்கணும். அதாவது அன்பை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா, அது எப்படி என்னன்னு யோசிக்க தொடங்கணும் அப்படின்னா, அங்க அன்பு இல்லன்னு பொருள். அது பகிர்ந்து கொள்ளணும். அடுத்தவங்க என்ன நெனைச்சாலும் பரவால்ல. அதனால நான் காயம்பட்டாலும் பரவால்லன்னு நெனைக்கும்போது தான் உண்மையான அன்பு இருக்குன்னு பொருள். ஆனா இது ரொம்ப சிக்கலான விஷயம். ஏன்னா நம்ம இன்னைக்கு பலரும் வந்து பார்த்தீங்கன்னா, அன்புங்கிற பேர்ல ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கோம். வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு அதையெல்லாம் குறித்த புரிதல் இல்ல. அதையெல்லாம் குறித்த கவலை இல்ல. அதையெல்லாம் கண்டுகொள்வது கிடையாது. உண்மையான அன்புடன் ஒருவர் வந்தா கூட, அவர நாம மதிப்பது கிடையாது. அன்புனா கூட, அது நமக்கு பிடித்த விதத்தில, நமக்கு வேணுங்கிற விதத்தில, நமக்கு தேவையான போது, தேவையான விதத்தில கிடைக்கணும்னு யோசிக்கிறோம். ஸோ, இத நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா, நம்ம எல்லோரிடமும் ஏதோ ஒரு பரிசு இருக்கு. நம்ம வாழ்க்கை வாழ பிறந்தபோது, வாழ்க்கை நமக்குள்ள ஒரு பரிச தந்து அனுப்பியிருக்கு. அது என்ன பரிசுன்னு நாம கண்டுகொள்ளணும். அதை நாம் இந்த உலகுக்கு தரணும். அத தருவதற்காக தான் நாம வந்திருக்கோம். ஒரு விதத்தில் நம்ம ஒரு அமேசான் டெலிவரி பையன் போல தான். இந்த வாழ்க்கைக்கு, இந்த மனிதர்களுக்கு நாம் என்ன தரப்போகிறோம்? நம்முடைய இருப்பின் நறுமணமாக என்ன இருக்கப் போகுது? நாம் போனதுக்கப்புறம் எதன் அடிப்படையில் நம்மை நினைவு கொள்ளப் போகிறார்கள்? நம்முடைய குடும்பத்தினர் நம்மளை நினைவு கொள்ளலாம். நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் நம்மளை நினைவு கொள்ளலாம். அதில பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா, ஒரு வீட்ல ஒரு மிக்ஸி ரிப்பேர் ஆயிருச்சுன்னா கூட, அத தூக்கி போட்டோம்னா, நம்ம அதோட எம்ப்டினெஸ்ஸ உணருவோம் இல்லையா? அந்த மிக்ஸியோட சத்தம் நம்ம மனசுக்கு பழகியிருக்கும். சில மிக்ஸியெல்லாம் தலைமுறையா கூட வரும். எனக்கு தெரிஞ்சு நாங்க எங்க வீட்ல வாங்குன மிக்ஸி 1986, 87 6 வயசு, 7 வயசு இருக்கும்போது வாங்கியிருப்போம். எனக்கு நினைவு தெரிஞ்சு நாங்க க இந்தியா விட்டு வர வரைக்கும் அது இருந்தது. ஸோ,
அதுதான் சொல்ல வரேன். நம்மிடம் என்ன இருக்கு? நாம அத கண்டுகொள்ளணும். அத கண்டுகொள்வது தான் வாழ்வின் வெற்றின்னு சொல்லலாம். அது சரியா தர முடியாம போலாம். அது வேற விஷயம். கண்டுபிடிப்பது முதல் கட்டம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுவே ஒரு பரவசத்த தரும். அதுவே மற்றவர்கள் நம்மள தேடி வர வைக்கும். "ஓ! இவர்ட்ட என்னமோ இருக்குப்பா. ஸ்பெஷலா இருக்கு. அவர்னால அத தர முடியல." அப்படின்னு சொல்லி அவங்களே நம்மள தேடி வருவாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நாம செல்லணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அதற்கு நாம் தகுதிப்படுத்திக் கொள்ளணும். அத நாம் மட்டும் தான் செய்ய முடியும். ஏன்னா, நம் வாழ்க்கை, நம் தேர்வு, நம் வாழ்க்கை, நம் பொறுப்பு.